இன்றைய தினம் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய நாடே தமிழ்நாட்டை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சியிலே வலிமையான கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. நம்முடைய கட்சி பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருந்தோம். இப்பொழுது கூட்டணியிலிருந்து விலகிவிட்டோம். ஆனாலும் தீய சக்தி திமுக என்று பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தோற்றுவித்தாரே, அன்றையிலிருந்து இன்றைய வரை திமுக தீய சக்தியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் கூட்டணியிலிருந்து விலகிவிட்டோம். ஆனால் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எல்லா பொதுக்கூட்டத்திலும் பேசுவது இன்னும் பாரதிய ஜனதாவோடு கள்ள தொடர்பு வைப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் ஒன்றும் கள்ள தொடர்பு வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அந்த பழக்க தோஷம் உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். ஒரு கட்சி இருக்கின்றது, கூட்டணியிலிருந்து வெளியிலே வந்து விட்டோம். உங்களுக்கு ஏன் எரிச்சல் வருது? உங்களுக்கு ஏன் பொறாமப்படுறீங்க? எங்க கட்சிக்கு உங்க கட்சிக்கு என்ன சம்மதம் இருக்குது? நாங்க வேணா கூட்டணி வைப்போம். எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் விருப்பப்படி, எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் வேண்டாம் என்று சொன்னால் கூட்டணியிலிருந்து விலகுவோம். அது எங்களுடைய விருப்பம். நீங்க இடையில வந்து ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் தோல்வி பயம் வந்துட்டது. இப்பவே தோல்வி பயம் வந்துட்டது, தோல்வி ஜுரம் வந்துட்டது. அதை ஏதோ பேசிக் கொண்டிருக்கின்றார் அப்பாவும் மகனும். திரு ஸ்டாலின் அவர்களே, இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் எடுத்த முடிவு. நான் இங்கே இருக்கின்ற தொண்டையில் ஒருவனாகத்தான் இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். உங்களை போல் தலைவனாக இல்ல. தொண்டனோடு தொண்டன் இருந்தால்தான் என்ன கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் எல்லாம் தெரியும். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் வந்த பாதை வேறு, நான் வந்த பாதை வேறு. நான் இந்த கட்சிக்கு உழைத்தேன், தலைமைக்கு விசுவாசமாக இருந்தேன். எங்களுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் என்னை பொதுச் செயலாளராக பார்த்து அழகு பார்க்கின்றார்கள். கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். பொற்கால ஆட்சி, இங்கே அருமை சகோதரர் சொல்றாலே பொற்கால ஆட்சி நாட்டுக்கு கொடுத்தோம். ஒரு சாதாரண தொண்டன், ஒரு கிளை செயலாளர் எந்த கட்சியிலாவது பொதுச் செயலாளர் ஆக முடியுமா? ஒரு கிளை செயலாளர் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் ஆக முடியுமா? உனக்கு தில்லு திராணி தகரீம் இருந்தா சொல்லு. எங்க குடும்பத்தை தவிர்த்து வேறொருவர் கட்சிக்கு, திமுக கட்சிக்கு தலைவராக வருவார் என்று சொல்லிப்பார். எங்க குடும்பத்தை தவிர வேறொருவர் எங்களுடைய கட்சி வெற்றி பெற்றால் நிச்சயம் வெற்றி பெறாது. அப்படி ஒரு கால் வெற்றி பெற்றால் முதலமைச்சர் ஆக்குவேன் என்று சொல்லு. முடியாது. சொன்னாவே பதவி பறிச்சிருவாங்க. அவர் வாயில் சொன்னாவே பதவி பறிச்சிருவாங்க. இன்னும் சொல்றார், எப்பொழுது பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி திமுக பத்தி அவதூறா பேசுறாரு. இன்றைக்கு திரு கருணாநிதி குடும்பம் ஒரு கம்பெனின்னு பேசுறாரு. அது குடும்ப ஆட்சி என்று சொல்லுகிறார். அதற்கு திரு ஸ்டாலின் பதில் சொல்கிறார், ஆம் குடும்பம் தான். எப்படி என்ன, எங்க கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் சேர்ந்து குடும்பமா பாக்குறேன்னு சொல்றாங்க. யாரு? கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் சேர்த்து அவரை குடும்பமா பாக்குறாங்க. நானும் அதான் சொல்றேன். அதிலிருந்து ஒருத்தரை திமுக கட்சி தலைவராக்கு ஏற்றுக்கொள்ளலாம். அதிலிருந்து ஒருவரை உங்களுடைய கட்சி வெற்றி பெற்று ஒரு வேளை வந்தால் அவரை முதலமைச்சராக்கு. அதெல்லாம் ஆக்க மாட்டாங்க. அதுக்கு இவரு பெற்றெடுத்த மகன் தான் வாரிசா வர வேணும். இதுதான் போதாதுன்னா அதில் இருக்கிற அமைச்சர் பேசுறாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் தான் வந்திருக்காரு. இவருக்கு பிறகு
இன்ப நிதி வரும்னு சொல்றார். என்னங்க அடிமைத்தனம்? இதோட என்ன கேவலமா இருக்குது? திமுக ஆளே இல்லையா? வேற யாருமே கிடையாது? குடும்பத்தை தவிர்த்து வேற யாருமே கிடையாதா? உதயநிதிக்கு அடுத்தது இன்ப நிதி வருவாராம். அவரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று மனசாட்சி இல்லாம பேசுகின்ற மூத்த தலைவர் இருக்கின்றார்கள். எல்லாம் அடிமை மாதிரி இருந்துட்டு இருக்காங்க இந்த கட்சியில. ஆனா அண்ணா திமுகவில் தான் சுதந்திரமாக ஜனநாயகம் எப்படி இயங்குகின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி தான். இந்தியாவிலேயே இன்றைக்கு ஜனநாயக முறைப்படி அரசியல் செய்கின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. அண்ணா திமுக கட்சியில 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கின்ற கட்சி, இளைஞர்கள் நிறைந்த கட்சி, மகளிர் சகோதரிகள் நிறைந்த கட்சி, எல்லாவற்றுக்கும் மேலாக உழைப்பாளிகள் நிறைந்த கட்சி அண்ணா திமுக கட்சி. இந்த கட்சியை பார்த்து திரு ஸ்டாலின் பேசுகிறார். அண்ணா திமுக 10 ஆண்டு காலத்திலே என்ன செய்தது என்று. அண்ணா திமுக அரசு 10 ஆண்டு காலத்திலே நாட்டு மக்களுக்கு என்ன செய்தது, நாட்டை குட்டிச்சுவராக்கி விட்டார் என்று வாய்க்கு ஊசாமல் பேசுகின்ற முதலமைச்சர் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் பதில் சொல்றேன். இந்த மாவட்டம் ஏரிகள் நிறைந்த மாவட்டம், ஏரிகள் நிறைந்த மாவட்டம், வேளாண் பெருமக்கள் நிறைந்த மாவட்டம், விவசாயி தொழிலாளர்கள் நிறைந்த மாவட்டம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.